ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்களா? அப்போ கவர்மெண்ட் உங்களுக்கு 15,000 கொடுக்க போறாங்க. எஸ், நீங்க கேட்டது சரிதாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆகஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் 15,000 கொடுக்கறதா இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சு நடத்துறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆகஸ்ட் மந்தில் நீங்கள் ஒரு எம்ப்ளாயி எடுக்கிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,000 ரூபாயில இருந்து புது எம்ப்ளாயீஸ்க்கும் உங்களுக்கு தர போகிறாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீமை இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன க்ரைட்டீரியா, என்ன ப்ரொசீஜர், இதை எல்லாத்த பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நான் சுஜி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரோசன் வியூ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கவர்மெண்ட் வெப்சைட்டில் கொடுத்துருக்க பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் ஒரு தடவை ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு தென் உங்களோட டெசிஷனை நீங்கள் எடுத்துக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம். அதை ஷார்ட்டாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ELIS அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா PM விஸ்கிட் பாரத் ரோஜ்கர் யோஜனா. ஸோ இதோட நேம் இதுதான். ஸோ இதோடது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட் தான். ஸோ எத்தனை வருஷத்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2025 இருந்து 2027 வரைக்கும் தான் இந்த ஸ்கீமை இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஸ்கீம் வழியாக வேலைக்கு சேர்றவங்களுக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது, வேலைக்கு எடுக்கிறவங்களுக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட், வேலைக்கு போகிறவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ELIS அதாவது எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் வழியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கே நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா, அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா UAN அப்படின்ற ஒரு நம்பரை உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நம்பரை தான் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 1 lakhக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்சென்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000 உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த 15,000 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் 6 months நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7,500 உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் 6 monthsக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அந்த 7,500 கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிரித்து தான் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் EPFO அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போய் மேனுவலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த 15,000 நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களோட UAN நம்பர் ஆக்டிவேட் ஆகிருக்கணும். அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களோட சேலரி அக்கௌண்ட்டோட இது லிங்க் ஆகிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. இப்போது இந்த UAN நம்பரை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா, உங்களோட கம்பெனியில் ஹெச்ஆர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்ட போய் இந்த UAN நம்பரை நீங்கள் ஆக்டிவேட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் இந்த EPFO வெப்சைட் சொன்னேன் இல்லையா, அதில் போய் கூட உங்களோட UAN நம்பரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஆர் இதே நீங்கள் இந்த EPFO அப்படின்னு சொல்லி ஒரு மொபைல் ஆப் இருக்குது, ஸோ அதில் போயும் நீங்கள் இந்த UAN நம்பரை நீங்கள் ஆக்டிவேட் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் இதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். அண்ட் இப்போ வர இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது கம்பெனி
கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஸ்கீம் வழியாக என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது அப்படின்றத இப்போ நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 விதமாக பிரிக்கிறாங்க. பிலோ 50, above 50. ஓகே. ஸோ உங்களோட கம்பெனியில் பிலோ 50, அதாவது நீங்கள் 50க்கு கம்மியான எம்ப்ளாயீஸ் தான் உங்களோட இதில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் 2 பேரை புதுசாக நீங்கள் வேலைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க. இதே செகண்ட் above 50 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்பெனியில் 50க்கும் மேலே அதிகமாக ஆல்ரெடி வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா, நீங்கள் புதுசாக ஒரு 5 பேரை நீங்கள் புதுசாக நீங்கள் வேலைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. சரிங்க, இப்போ கவர்மெண்ட்லேருந்து நமக்கு இன்சென்டிவ் கொடுப்பாங்க இல்லையா, அதை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போது நீங்கள் வேலைக்கு எடுத்த எம்ப்ளாயி 10,000 ரூபாய்க்குள்ளே இருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 4 பேரை புதுசாக நீங்கள் வேலைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு 10,000க்குள்ளே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட உங்களுக்கு மாதம் கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,000 ரூபாய் கிடைக்கும். இதே எம்ப்ளாயீஸோட சம்பளம் மாதம் 10,001 இருந்து 20,000 இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 4 பேரை நீங்கள் வேலைக்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, அப்போது 4 பேருமே நான் சொன்ன இந்த ரேஷியோக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ கிடைக்கும்? 8,000 ரூபாய் கிடைக்கும். இதே 20,001 இருந்து 1,00,000 அவங்க சம்பளம் வாங்குறாங்கன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 4 பேரை நீங்கள் வேலைக்கு எடுக்கிறீங்க, இந்த ரேஞ்சியோவில் இருக்கிறவங்கள நீங்கள் வேலைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் உங்களுக்கு மாதம் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நான் சொன்னது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ரைவேட் செக்டாருக்குமே பொருந்தும். அண்ட் இந்த ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு தான் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக இப்படி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸுக்கு எல்லாருக்குமே வேலை கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்தினால மட்டும்தான் இந்த ஸ்கீமை இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் யாரெல்லாம் இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்களோ ப்ளீஸ் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அவர் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஃப்ரெஷர்ஸ் இருக்கா, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனி ELIS ஸ்கீமில் வேணும்னு சொல்லி இந்த 2 வருஷத்துக்குள்ளே அப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போவே உங்கள் கம்பெனிங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கன்ஃபார்ம் நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா இது போல் இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் போஸ்ட் பண்ணுற கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஜஸ்ட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னா பெரிய ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கும். ஸோ பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ரெஷர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்கீமை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு தடவை நான் சொன்ன இந்த வெப்சைட்குள்ளே போய், அதாவது EPFO அப்படின்னு ஒரு வெப்சைட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வெப்சைட்டை ஒரு தடவை நீங்கள் பாருங்கள், ரிசர்ச் பண்ணிவிட்டு தென் உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். அண்ட் ஜஸ்ட் இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அடுத்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.